வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைடன்ஸ் ஃபார் லேர்னிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 18 ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப் இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செகண்ட் ஒன் ஆன்சர் ஆப்ஷன் பி, தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஃபோர்த் ஒன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஃபிஃப்த் ஒன் ஆன்சர் ஆப்ஷன் சி, தென் சிக்ஸ்த் ஒன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, seventh one answer option A. Then fill in the blanks. First one answer cell, second one answer ostrich, third one answer yeast, fourth one answer optic, and fifth one answer micron. Then match the following answers. Note பண்ணிக்கோங்க. 2, 3, 1, 5, 4. Then state true or false. If false, correct the statement. First one answer false, second one answer false, third one answer true, fourth one answer true, then fifth one answer false. Then answer very briefly. First question, what is cell differentiation? Page number 206 எடுங்க. பேஜ் நம்பர் 206ல do you know கொடுத்துருக்காங்க. அதில் லாஸ்ட்ல இருந்து தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டல் செல்ஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் லைன் இஸ் நோன் அஸ் செல் டிஃப்ரென்சியேஷன் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். தென் செகண்ட் ஒன், ஸ்டேட் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். பேஜ் நம்பர் 207 எடுங்க. பேஜ் நம்பர் 207ல ஃபிகர் 18.4ல 4 பிக்சர்ஸ் கொடுத்து கீழே நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நேம்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கனெக்டிவ் டிஷ்யூ, எபித்தீலியல் டிஷ்யூ, மசில் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ. இந்த 4 நோட் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் ஒன்னோட ஆன்சர். தென் தேர்ட் கொஸ்டின், மென்ஷன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆல்வியோலி. பேஜ் நம்பர் 210 எடுங்க. பேஜ் நம்பர் 210ல ஆல்வியோலின் ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதில் தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் மீன் ஃபார் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் லைன் கார்பன் டை ஆக்சைடு இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். தென் ஃபோர்த் ஒன், நேம் த ப்ராசஸஸ் பை விச் ஏர் என்டர்ஸ் அண்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் அவர் லங்ஸ். பேஜ் நம்பர் 210 எடுங்க. பேஜ் நம்பர் 210ல மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதில் 2 ஹெட்டிங் இருக்கு. அந்த ஹெட்டிங் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், டிஃபரன்ஷியேட் ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ். பேஜ் நம்பர் 213 எடுங்க. பேஜ் நம்பர் 213ல ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. ஐ லவ் தீஸ் ஆர்கானிசம்ஸ் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தென் சேம் பேஜ்லேயே கீழே கொடுத்துருக்காங்க ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ், தீஸ் ஆர்கானிசம் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸஸ் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபிஃப்த் ஒன்னோட ஆன்சர். தென் நெக்ஸ்ட் ஒன், டிஃபைன் மெட்டபாலிசம். பேஜ் நம்பர் 214 எடுங்க. பேஜ் நம்பர் 214ல மெட்டபாலிசம்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் லைன் மெட்டபாலிசம் இஸ் த சம் ஆஃப் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபோர்த் லைனில் அண்ட் கேட்டபாலிசம் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது சிக்ஸ்த் ஒன்னோட ஆன்சர். தென் ஆன்சர் ப்ரீஃப்லி, டிஃபைன் ப்ரொகேரியாட்டிக் செல். பேஜ் நம்பர் 205 எடுங்க. பேஜ் நம்பர் 205ல இன்ட்ரோடக்ஷனில் செகண்ட் பேராகிராஃப் தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. சம் ஆர்கானிசம்ஸ் லைக் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் சிக்ஸ்த் லைனில் ப்ரொகேரியாட்ஸ் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். தென் நெக்ஸ்ட் ஒன், டேப்லேட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். பேஜ் நம்பர் 213 எடுங்க. பேஜ் நம்பர் 213ல டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதில் அந்த டிஃபரன்ஷியேட் கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தென் தேர்ட் ஒன், ஒய் த ஹியூமன் ஐ இஸ் கம்பேர்ட் வித் கேமரா. பேஜ் நம்பர் 208 எடுங்க. பேஜ் நம்பர் 208ல த ஐஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் லாஸ்ட்ல இருந்து ஃபிஃப்த் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. த ஹியூமன் ஐ கேன் பி அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி
அந்த பேராகிராஃபோட லாஸ்ட் லைன் அண்ட் ஆப்ஜெக்ட் முடியது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது தேர்ட் ஒன்னோட ஆன்சர். தென் ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் பேஜ் நம்பர் 211 எடுங்க. பேஜ் நம்பர் 211ல ஹோமோஸ்டேசிஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதில் தேர்ட் பேராகிராஃப் தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. த லிவர் கிட்னி அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேராகிராஃபோட லாஸ்ட் லைன் மெயின்டைன் ஹோமோஸ்டேசிஸ் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தென் ஆன்சர் இன் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஐ அண்ட் லேபல் இட்ஸ் பார்ட்ஸ். 208 எடுங்க. பேஜ் நம்பர் 208ல ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபிகர் 18.6 இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது டீட்டெயில் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். தென் செகண்ட் ஒன், எக்ஸ்பிளைன் ஆஸ்மோசிஸ் வித் an எக்ஸாம்பிள். பேஜ் நம்பர் 212 எடுங்க. பேஜ் நம்பர் 212ல ஆஸ்மோசிஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் லைன் ஆஸ்மோசிஸ் இஸ் த அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபோர்த் லைன் சொல்யூஷன் முடியது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தென் ஐசோடோனிக்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் ஹைப்போடோனிக் ஹைப்பர்டோனிக் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஹைப்பர்டோனிக்கில் லாஸ்ட் லைன் அவுட் ஆஃப் தி ஆர்கானிசம் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது டீட்டெயில் செகண்ட் ஒன்னோட ஆன்சர். தென் தேர்ட் ஒன், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் இன்கலேஷன் அண்ட் எக்ஸ்கலேஷன். பேஜ் நம்பர் 210 எடுங்க. பேஜ் நம்பர் 210ல டிஃபரன்ஷியேட் பிட்வீன் இன்கலேஷன் அண்ட் எக்ஸ்கலேஷன் ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதில் அந்த டேபிளர் காலம் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் 5th பாயிண்ட் முடியது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது டீட்டெயில் தேர்ட் ஒன்னோட ஆன்சர். தென் ஃபோர்த் ஒன், லிஸ்ட் அவுட் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் வித் an எக்ஸாம்பிள். பேஜ் நம்பர் 214 எடுங்க. பேஜ் நம்பர் 214ல மெட்டபாலிசம்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. மெட்டபாலிசம் இஸ் த சம் ஆஃப் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் ஆனபாலிசம் நெக்ஸ்ட் ஹெட்டிங் இருக்கு. அந்த ஆனபாலிசம்ல 5th லைன் முடியது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஹெட்டிங் கேட்டபாலிசம். கேட்டபாலிசம் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் ரைட் சைடு எடுத்துக்கோங்க. ரைட் சைடு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் லைன் முடியது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரொவைட்ஸ் ஃபியல் ஃபார் ஆனபாலிசம் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது டீட்டெயில் ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர். தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன், எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங். பேஜ் நம்பர் 210 எடுங்க. பேஜ் நம்பர் 210ல ஆல்ரெடி அந்த தேர்ட் ஒன் நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க. டிஃபரன்ஷியேட் இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நோட் பண்ணியிருப்பீங்க. இந்த ஆன்சர்ஸையே நீங்கள் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்கலேஷன் ஹெட்டிங் போட்டு இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட் போட்டு எழுதிக்கோங்க 5 பாயிண்ட்ஸும். தென் கீழே எக்ஸ்கலேஷன் ஹெட்டிங் போட்டு இந்த 5 பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது 5th ஒன்னோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த லெசனில் உள்ள புக் பேக் ஆன்சர்ஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.